கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் யாவருக்கும் நம்முடைய பரம பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் நமது அன்பின் கர்த்தராகிய நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய அன்பின் நாமத்தினாலும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். விசேஷமாக தேவனுடைய கிருபையினால் இந்த ஒரு நாளிலும் அவருடைய பரிசுத்தமுள்ள சமூகத்திலே நாம் சகோதர சகோதரிகளாக ஒன்றிணையவும் தேவனுடைய மகா பரிசுத்தமான வார்த்தைகளை நாம் தியானிப்பதற்கும் தேவன் கொடுத்த நல்ல ஸ்லாக்கியத்திற்கு நன்றிகளையும் துதிகளையும் கர்த்தர் வழியாக நாம் ஏறெடுத்துக்கொண்டு ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை தோறும் நம்ம தியானித்து வருகிறதான நிருபங்களின் சுருக்கம் பகுதியில் அப்போஸ்தலனாகிய பவுல் எபிரேயருக்கு எழுதுகிற நிருபம் நம்ம தியானிச்சுட்டு வந்துட்டுருக்குறோம். அதில் இன்றைய தினத்தில் நம்ம நிருபங்களின் சுருக்கம் பாகம் 78 பகுதி 12 நம்ம தியானிக்கிறோம். பிரியமான சகோதர சகோதரர்களே, கடந்த வாரத்தில் நம்ம பார்த்தோம் இளைப்பாறுதலுக்கு தேவை விசுவாசம் அப்படிங்கிற தலைப்பில். ஸோ அந்த இளைப்பாறுதலுக்குள்ளே நம்ம பிரவேசிக்கணும், இளைப்பாறுதலுக்குள்ளே நம்ம இருக்கணும் அப்படின்னா விசுவாசம் வேணும். ஸோ அதைத்தான் அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு அங்கே புரிய வைக்கிறாரு. ஆனாலும் அந்த இஸ்ரேல் ஜனங்கள் பார்த்துட்டா அந்த ஒரு தேவனுடைய இளைப்பாறுதலுக்குள் பிரவேசிக்கக்கூடிய அந்த ஒரு விசுவாசத்தை அவங்க காண்பிக்கல. அதை அநேக எச்சரிப்புகள் மூலமாகவும் கடிந்துறுத்தல்கள் மூலமாகவும் விசேஷமாக புத்திமதியின் மூலமாகவும் அங்கே எடுத்து காண்பிக்கிறார், சொல்கிறார். ஆனாலும் அந்த இஸ்ரேல் ஜனங்கள் இருதய கடினம் அவர்கள் மத்தியில் இருந்ததுனால, அவ்விசுவாசமுள்ள வழுவி போகக்கூடிய இருதயம் அவங்களுக்குள்ள இருந்ததுனால அவங்களால என்ன பண்ண முடியலன்னா தேவனுக்கு பிரியமானபடி நடக்க முடியல. அதனால அவங்க அந்த ஒரு தேவனுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்குள்ள அவங்க கடந்து போயிட்டாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ அவர்களைப் போல நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம இருதய கடினத்தோடு இருந்துடக்கூடாது. அதே போல் அவ்விசுவாசமான இருதயமும் நம்மளுக்குள்ளே இருந்துடக்கூடாது. வழுவி போகக்கூடிய இருதயமும் நம்மளுக்குள்ளே இருந்துடக்கூடாது. ஸோ நம்மளுக்கு இளைப்பாறுதலுக்கு தேவனுடைய இளைப்பாறுதலுக்குள் பிரவேசிக்கணும் அப்படின்னா விசுவாசம் தேவை. ஸோ அந்த விசுவாசம் எப்படிப்பட்ட ஒரு விசுவாசமாக இருக்கும்னா, கர்த்தர் தான் நம்மளுக்கு முன்னோடி, அவர் தான் நம்மளுக்கு ரோல் மாடல். ஸோ அவர் ரோல் மாடல் அப்படின்னா நம்ம கூட ஒரு மாடலாக போக போகிறோம். நம்மளும் மற்றவர்களுக்கு ஒரு முன்மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழ போகிறோம் அப்படின்னா அந்த ரோல் மாடல் எப்படி நம்மளுக்கு முன்பாக வாழ்ந்து காண்பிச்சிட்டாரோ அதுபோல் பிரியமான சகோதரர் சொல்ல நம்மளும் வாழணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஏன்னா பாருங்கள், அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த அவருக்கு யார் தான் ரோல் மாடலாக இருந்துட்டாங்கன்னு சொல்லி பார்த்தோன்னா நம்முடைய அன்பின் கர்த்தர் தான் அவருக்கு ரோல் மாடல். அவர் தான். ஸோ அவரை பார்த்து தான் அப்போஸ்தலனாகிய பவுல் அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியமான ஒரு வாழ்க்கை அங்கே வாழ்ந்துட்டார் அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம். ஸோ அதே போல தான் நம்மளுக்கும் இன்றைக்கி எச்சரிப்பு கொடுக்குறார். இஸ்ரேல் ஜனங்கள் அவங்க கேட்கல, கீழ்ப்படியில. தேவனுடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவம் அவர்களுடைய இருதயத்தில் இல்லை, சிந்தையிலும் இல்லை. அதனால மேலான ஒரு ஸ்லாக்கியத்தை அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இழந்துட்டாங்க. ஸோ நம்ம அந்த மாதிரி இருந்துடக்கூடாது அப்படிங்கிறத பார்த்து கடந்த பாகத்தை நாம் நிறைவு செய்திருந்தோம். ஸோ இன்றைய தினத்தில் நம்ம தியானிக்க போகிறோம் 78வது பாகத்தில் பகுதி 12ல் தேவனுடைய சத்தத்தை கேட்பீர்களாகில். தேவனுடைய சத்தத்தை நீங்கள் கேட்பீர்களாகில் என்ற ஒரு தலைப்பில் நம்ம இன்றைய தினத்தில் தேவனுடைய வார்த்தைகளை நம்ம தியானிக்கலாம். வசனம் 5லிருந்து எபிரேயருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் வசனம் 5லிருந்து 10 வரைக்கும் நம்ம தியானிக்க போகிறோம். ஸோ இதுக்கு பழைய ஏற்பாட்டில் இருந்து நம்முடைய அப்போஸ்தலனாகிய பவுல் வசனங்களை கோடிட்டு காண்பிக்கிறார். ஸோ நம்ம தொடர்ந்து இந்த ஒரு பகுதிக்குள்ளே கடந்து செல்லலாம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் வசனம் 5. அன்றியும் அவர்கள் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்றும் அந்த இடத்தில் தானே சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி இங்கே சொல்கிறார். ஸோ இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய வசனங்களை அவர் கோடிட்டு காமிச்சு இங்கே சொல்கிறார். என்னன்னா, அன்றியும் அவர்கள் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்று அந்த இடத்தில் அப்படின்னா எந்த ஒரு பர்டிகுலராக ஒரு இடத்தை குறித்து சொல்கிறார். இடம்னா பிளேஸ் அல்ல, பழைய ஏற்பாட்டு விஷயங்களை அங்கே சொல்கிறார். ஒரு இடத்துல வசனத்தில் சொல்லியிருக்கார் அப்படிங்கிறது அங்கே நம்மளுக்கு புரிய வைக்கிறார். ஸோ சங்கீதத்தில் இருக்கக்கூடிய வசன பகுதியை கோடிட்டு காண்பிக்கிறார். நம்ம பார்த்தது தான் 95ஆம் சங்கீதம். பின்னால் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். பாடத்தினுடைய பாதி பகுதிக்கு வரும்போது நம்ம அந்த வசனங்களை நாம் தியானிக்கலாம். ஸோ சங்கீத வசனங்களை இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் மேற்கோளிட்டு காண்பிக்கிறார். ஸோ தேவன் 7 நாள் ஓய்ந்திருந்தார், 7ஆம் நாள் ஓய்ந்திருந்தார். ஆனால் மோசே கிட்ட நீங்கள் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி அங்கே சொல்லியிருக்காரு. ஆனால் அவங்க பாருங்க, இருதய கடினத்தினால அந்த ஒரு மகா பெரிய ஸ்லாக்கியத்துக்குள்ளே அவங்க பிரவேசிக்க கூடாமல் போயிடுச்சு. ஸோ அதனால இந்த வாய்ப்பு அன்னைக்கே முடிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு கேள்வி கேட்டால் இல்லை.
அங்க தாவீது பின்னால வசனங்கள்ல வந்து சொல்றாரு, அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில். ஸோ இன்று அவருடைய சத்தத்தை நாம கேட்கிறதுனால அன்றே அந்த வாய்ப்பு முடியல. இன்றைய தினத்துல நம்மளுக்கு கிருபையாக அந்த ஒரு வாய்ப்பு என்ன பண்ணியிருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா, கடந்து வந்திருக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே. அந்த ஒரு வாய்ப்பை அந்த இஸ்ரேல் ஜனங்கள் போல நம்ம என்ன பண்ணிறக்கூடாதுன்னா, அசட்டை பண்ணிறக்கூடாது. ஸோ முக்கியத்துவம் நம்ம கண்டிப்பாக அந்த தேவனுடைய சத்தத்திற்கு அப்படின்னா, சத்தம் அப்படிங்கிறத நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, அது ஒரு வாய்ப்பு. தேவன் கொடுக்கக்கூடிய ஒரு அழைப்பு. ஸோ அதுக்கு நாம என்ன பண்ணணும்னா, நாம செவிசாய்க்கக்கூடியவர்களாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். அப்படின்னா, அங்க என்ன சொல்ல வர்றாருன்னா, இன்னும் அந்த வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்மளுக்கு சொல்லி புரிய வைக்கிறார். ஸோ ஒரு ஜோசுவா மூலமாக கூட அந்த இஸ்ரேல் ஜனங்கள் அந்த இளைப்பாறுதலுக்குள்ள வந்து போனாங்க. அந்த அந்த வசனங்கள பின்னால சொல்றார். ஸோ இங்க நம்முடைய சகோதரர் சொல்லும்போது, என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பது அப்படிங்கன்னா, ஜோசுவாவின் தலைமையின் கீழ் இஸ்ரேலர் கானான் தேசத்துக்குள் பிரவேசித்த காரியமானது, இயேசுவின் தலைமையின் கீழ் திருச்சபையானது விசுவாசத்தின் இளைப்பாறுதலுக்குள்ளும் விசேஷித்த ஸ்லாக்கியத்திற்குள்ளும் பிரவேசிப்பதை அது நிழலா காண்பிக்குது. ஜோசுவா எப்படி அவருடைய தலைமையின் கீழே அவங்க அந்த ஒரு கானானுக்குள்ள அவங்க வந்து பிரவேசிச்சாங்களோ, அது போல பாருங்க நம்முடைய நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான். அவருடைய தலைமையின் கீழே திருச்சபை, அதாவது நம்ம விசுவாசத்தின் இளைப்பாறுதலுக்குள், அதனால தான் போன டாபிக் நம்ம வந்து பார்த்தோம், இளைப்பாறுதலுக்கு மிக முக்கியம் விசுவாசம். ஸோ எந்த மாதிரி விசுவாசம்? இஸ்ரேல் ஜனங்கள் மாதிரி விசுவாசம் வைக்கலாமா? அப்படி அல்ல. நம்ம ஆவிக்குரிய இஸ்ரேல் ஜனங்களாக நம்முடைய கர்த்தருடைய தலைமையில் நம்ம கூட்டி சேர்க்கப்பட்டு வந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னா, கர்த்தர் போல விசுவாசம் வைக்கக்கூடியவர்களாக இருக்கணும். ஸோ அப்படி விசுவாசம் வைத்தால்தான் அந்த விசேஷித்த ஸ்லாக்கியங்களுக்குள்ளேயும் தேவனுடைய இளைப்பாறுதலுக்குள்ளும் நம்ம வந்து பிரவேசிக்க முடியும். அது அங்க நிழலா காண்பிச்சிட்டார். ஸோ அங்க நிழல் முடிஞ்சிருச்சு. இப்ப நிஜம் ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஸோ இன்று அவருடைய சத்தத்தை கேட்டோமானால் நாம் அந்த ஒரு மேலான ஸ்லாக்கியத்துக்குள்ள பிரவேசிக்க முடியும். பிரியமான சகோதர சகோதரர்களே, அதைத்தான் அங்க என்ன பண்றாருன்னு சொல்லி பார்த்தா சொல்லி புரிய வைக்கிறார். மேலும் நம்ம கவனிக்கும் பொழுது பாருங்க, எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல சொல்றாரு, ஆகையால் சிலர் அதில் பிரவேசிப்பது இன்னும் வரப்போகிற காரியமாய் இருக்கிறபடியினாலும், சுவிசேஷத்தை முதலாவது கேட்டவர்கள் கீழ்ப்படியாமையினாலே அதில் பிரவேசியாமற் போனபடியினாலும். பாருங்க, சுவிசேஷம் முதல்ல அங்க இஸ்ரேல் ஜனங்களுக்கு தான் சொல்லப்பட்டுச்சு. கர்த்தர் கூட சொன்னார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கு. ஏன்னா அவர் வந்து உவமைகள் சொன்னது மேக்சிமம் அந்த ஒரு பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை தான் சொன்னார். அதனாலதான் பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை வந்து சொல்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். உங்களுக்கு அது அருளப்பட்டிருக்கு, அவர்களுக்கும் அருளப்படல அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வந்து புரிய வைக்கிறார். ஸோ அவர்களுக்கு தான் அந்த முதலாவது அந்த ஒரு அழைப்பு, புத்திர சுவிகாரம், அந்த ராஜ்யத்தினுடைய மேன்மை, இந்த ஸ்லாக்கியங்கள் எல்லாம் அங்கே வந்து கொடுக்குறனார். அதனால தான் அந்த கானான் தேசத்தை குறிச்சே சொல்லும் பொழுது, அந்த கானான் தேசம் பாலும் தேனும் ஓடக்கூடிய ஒரு தேசமா இருக்குதுன்னு சொல்லி. ஸோ சுவிசேஷத்தை முதலாவது கேட்டாங்க, கீழ்ப்படியாமையினால் அவங்க வந்து விசுவாசத்துக்குள்ள அவங்க வந்து விசுவாசியாமற் போனதுனால அவங்க அந்த ஒரு மகா பெரிய ஸ்லாக்கியத்தை அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா இழந்துட்டாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து தியானிக்கிறோம். ஸோ இப்படித்தான் அன்புக்குரிய சகோதர சொல்லே அந்த மேலான ஸ்லாக்கியத்தை அவர்கள் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இழந்துட்டாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து கவனிக்கிறோம். ஸோ கீழ்ப்படியாமையினால அப்படின்னா அந்த மாம்சீக இஸ்ரேல் ஜனங்கள் மற்றும் திரளான மனுக்குலம் என்பவருடைய நிலைமை எப்படி தான் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா கீழ்ப்படியாமை தான். பாருங்க, இன்னைக்கு விசேஷமா சகோதரர் கொடுக்குறாங்க மாம்சீக இஸ்ரேல் மற்றும் திரளான மனுக்குலம். இன்னைக்கு எல்லாரும் அவங்க எப்படி தான் இருக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா கீழ்ப்படியாமையில் தான் இருக்கிறாங்க. அப்போ திருச்சபையின் பிள்ளைகள் கீழ்ப்படிதலுக்குள் இருக்கிறாங்க. ஸோ நம்ம திருச்சபையின் பிள்ளைகளாக நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம், ரட்சிப்பின் அதிபதியின் தலைமையின் கீழாக நாம் கூட்டி சேர்க்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னா கீழ்ப்படிதல் ரொம்ப முக்கியம். ஸோ கீழ்ப்படிதல் இல்லாமல் அன்புக்குரிய சகோதர சொல்ல நாம மேலான ஸ்லாக்கியங்களை நாம் என்ன பண்ண முடியாதுன்னா பெற்றுக்கொள்ள முடியாது. ஸோ கீழ்ப்படிதல் ரொம்ப ரொம்ப மஸ்ட் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ அவங்க பிரவேசிக்காம போனபடியினால அப்படின்னா 1000 வருட யுகத்தின் போது கீழ்ப்படிய மறுப்பவர்கள் அனைவரும் கர்த்தருடைய சன்னிதானத்திலிருந்து நீங்களாகி நித்திய அழிவாகிய தண்டனையை அவங்க வந்து பெற்றுக்கொள்வாங்க. அப்படிங்கும்போது சுவிசேஷ யுகத்தின் போது கீழ்ப்படிய மறுப்பவருடைய நிலைமை என்னவா இருக்கும்? ஸோ 1000 ஆண்டு வருஷத்துல கீழ்ப்படிய மறுப்பவர்கள் எல்லாரும் என்ன பண்றாங்கன்னு சொல்லிட்டுனா தேவனுடைய சன்னிதானத்திலிருந்து நீங்களாகி நித்திய அழிவனாகி தண்டனையில போய் சிக்கிடுவாங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது சுவிசேஷ யுகம் இப்போ நாம் வாழ்ந்து கொண்டிருக்க காலப்பகுதி. ஸோ இந்த சுவிசேஷ யுகத்தின் போது கீழ்ப்படியில தேவனுடைய மகா பெரிய சத்தியங்கள் நம்ம மத்தியில் வந்து பகிர்ந்து கொடுக்கப்பட்டு வந்துட்டு இருக்குது.
தேவனுடைய கிருபையான வாய்ப்புகள் தொடர்ந்து நம்மளுக்கு இருந்துட்டே இருக்குது அப்படின்னா, நம்ம கீழ்ப்படிய மறுத்துட்டோம் அப்படின்னா, நம்முடைய நிலைமை என்னவா இருக்கும்? இது நம்ம தான் யோசிக்கணும். அவங்க எப்படி அந்த ஒரு ஸ்லாக்கியத்துக்குள்ள கடந்து போக முடியலையோ, அதே போல அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நிராயுத பாணிகளா, கைவிடப்பட்டவர்களாக, கண்ணீரோடு திரள் கூட்ட வகுப்பாராக நாம் நின்னா, நம்ம நிலைமை என்னமா இருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம். தேவனுடைய வார்த்தைகளை நாம் என்ன பண்ணணும்னா, கீழ்ப்படியணும். அதான் நம்ம பார்க்குறோம் 2 தெசலோனிக்கேயர் 1:10. தமிழ்ல 2 தெசலோனிக்கேயர் 1:10ன்னு இருக்கு. ஆங்கிலத்தில வந்து பார்த்தோம்னா 9ஆம் வசனம் அது. தமிழ்ல நம்ம வந்து படிக்கிறோம் 2 தெசலோனிக்கேயர் 1:10ல அவர்கள் கர்த்தருடைய சன்னிதானத்திலிருந்தும், அவருடைய வல்லமை பொருந்திய மகிமையிலிருந்தும் நீங்களாகி நித்திய அழிவாகிய தண்டனையை அவங்க வந்து அடைவாங்க அப்படின்னு சொல்லி இங்க வந்து சொல்றார். இப்படி சொல்லிட்டு 7ஆம் வசனத்துல சொல்றாரு, எபிரேயர் 4:7ல சொல்றாரு, இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில். இன்று அப்படின்னு சொல்லி சொல்றாருன்னா இன்னைக்கு நம்மளுக்கு சொல்றார். அன்னைக்கு இஸ்ரேல் ஜனங்களுக்கு சொல்றாரு, இன்னைக்கு நமக்கு சொல்றார். இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள் என்று வெகு காலத்திற்கு பின்பு தாவீதின் சங்கீதத்தில் சொல்லி இருக்கிறபடி இன்று என்று சொல்வதனால பின்னும் ஒரு நாளை குறித்திருக்கிறார். கடந்த வாரத்திலேயே நம்ம வந்து பார்த்தோம், அதுக்கு முன்னத்த வாரத்திலேயே நம்ம வந்து பார்த்தோம் இருதய கடினத்தை பற்றி. அதே போல கடந்த வாரத்தில் பார்த்தோம் தேவன் இன்னும் ஒரு நாளை குறிச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லி. பின்னும் ஒரு நாளை வந்து குறிச்சிருக்கிறார். அப்ப இன்று அப்படின்னா பாருங்க, இன்று இந்த பலி செலுத்தும் யுகம் முடிவடைவதற்கு முன்பு இப்ப நம்ம பலி செலுத்த வந்திருக்கிறோம். நம்முடைய அனைத்து விருப்பங்களையும் வாஞ்சைகளையும் எல்லாத்தையும் நம்ம பலி செலுத்துறதுக்காகத்தான் வந்திருக்கிறோம். ஏன்னா ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து, அப்படின்னா பலி செலுத்துறதுக்கு வந்திருக்கிறவங்க தான் வெறுக்க முடியும். தன்னைத்தான் வெறுத்து வந்திருக்கிறோம். பலி செலுத்தக்கூடிய இந்த ஒரு சுவிசேஷ யுகம் முடிவடைவதற்கு முன்பு இரக்கம் இந்த யுக வாழ்வை மட்டுமே யாருக்கு இந்த ஒரு அழைப்பு செல்கிறதோ அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் அவர்களிடம் அதற்குரிய விதிமுறைகளை எடுத்துரைப்பது தேவனுடைய குடும்பத்திற்குள் வந்த அனைவருக்கும் உரிய பாக்கியமா இருக்குதுன்னு சொல்லி சொல்றார். யார் அந்த குடும்பத்துக்குள்ள வராங்களோ அவங்களுக்கு அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அது அப்ளை ஆகும். ஒரு போட்டி அப்படின்னா அந்த போட்டிக்குள்ள வர்றாங்க அப்படின்னா அந்த சட்டதிட்டங்களுக்கு உட்பட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, நிச்சயம் வருவாங்க. அதே போலதான் தேவனுடைய குடும்பத்துக்குள்ள நம்ம வர்றோம் அப்படின்னா தேவன் ஒரு தகுதி நிர்ணயங்கள் கொடுத்துருக்காங்க. அந்த தகுதி நிர்ணயங்களுக்குள்ள நம்ம வந்து வரணும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். நாளை நம்மிடம் பேசும் கர்த்தருடைய மேற்பார்வையின் சத்தத்தை நாம் எவ்வளவு தெளிவாக கேட்டோம் என்று நம்மால் சொல்ல முடியாது. எப்படி பூமிக்குரிய மணியொலிகளுக்கும் அழைப்பொலிகளுக்கும் நமது மாம்சீக செவிகள் பழக்கமாகிய பிறகு கடிகாரம் எத்தனை முறை காலை மணி அடித்தாலும் நாம் எழுப்ப மாட்டோமோ அதுபோல ஆவிக்குரிய செவிகளும் கூட அழைப்புகளுக்கும் விழிப்பொலிகளுக்கும் பழக்கமாகி பிறகு போக போக தேவ வார்த்தையின் முக்கிய செய்திகளை அலட்சியப்படுத்துவதற்கும் அதற்கு கீழ்ப்படியாமல் போவதற்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாக உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதிருங்கள் சொல்லி சொல்றார். அர்ப்பணிப்பின் வாழ்க்கையில நம்ம வந்துட்டோம். நாட்கள் செல்ல செல்ல அன்புக்குரிய சகோதரர் சொல்ல வருடங்கள் நம்மளுக்கு செல்ல செல்ல நம்முடைய குணலட்சணங்கள்ல ஒரு அபிவிருத்தி, ஒரு மெச்சூரிட்டி அங்க வந்து காண்பிக்கணும். சத்தியம் ஏற ஏற நம்முடைய குணலட்சணத்துல தாழ்மை அதிகமா வரணும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கிறோம். நம்ம நிறைய சத்தியங்களை நம்ம வந்து கேட்கிறோம், நிறைய சத்தியங்கள் படிக்கிறோம். அப்படி எல்லாம் படிச்சுட்டு நம்ம வந்து முற்றிலும் நம்ம வந்து அந்த சத்தியங்களுக்கு கீழ்ப்படியாம நாம இருந்துட்டோம் அப்படின்னா அன்புக்குரிய சகோதர சகோதரியில நாம வந்து ஒரு சரியான ஒரு அர்ப்பணிப்பின் வாழ்க்கை என்ன பண்ண முடியாதுன்னா வாழ முடியாது. தங்களுடைய பேச்சுகளில் தங்களுடைய வாழ்க்கைகளில் அவங்க கவனமற்ற ஒரு நடத்தையை நாம் காண்பிச்சிட்டோம் அப்படின்னா அதில் பிரயோஜனம் இல்லாத ஒரு சூழலுக்குள்ள நம்ம கடந்து சென்றோம். சத்தியம் நாம் அதிகமாக படிக்க படிக்க நம்முடைய குணலட்சணம் அங்கே வந்து என்ன பண்ணணும்னா மெருகேறணும். அதுக்காகத்தான் தேவன் என்ன பண்ணுறான்னு சொல்லி பார்த்தோம்னா சத்தியம் கொடுக்குறாங்க. அதனால தான் இங்கே நம்ம கவனிக்கிறோம் பாருங்க, இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாக. இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவனுடைய கிருபை அபரிமிதமாக இருந்துச்சு. தேவனை ரொம்ப சமீபமாக பெற்றிருக்கக்கூடிய ஜனங்களாகத்தான் இருந்துட்டாங்க. தேவனுடைய பராமரிப்பு அவர்களுக்கு அளவு கடந்துருந்துச்சு. எல்லா கிருபைகளையும் பெற்றுக்கொண்டு தேவனிடத்தில் அவங்க வணங்கா கழுத்துள்ள ஜனங்களாகவும் கடின இருதயமுள்ள ஜனங்களாகவும் பாருங்க தேவன் கூடயே போறாங்க, அவிசுவாசத்தோடயே போறாங்க. தேவன் அவங்கள கரம் பிடிச்சே நடத்திட்டு போறாரு. ஆனாலும் தேவன் மேல விசுவாசம் அவங்களுக்கு என்ன பண்ணலன்னா வைக்க முடியல. அதே ஒரு கம்பேரிஷன் தான் இன்னைக்கு நமக்கும். தேவன் இன்றைய தினத்துல டெய்லி நம்மளுக்கு சத்தியங்கள் மூலியமாக நம்மளுக்கு போஷித்து வரார். அவருடைய அளவு கடந்த கிருபைகள் இன்றைய தினத்தில் நம் வாழ்க்கையில தேவனால பொழிந்து அருளப்படுது. அப்படி இருக்கும் பொழுது அன்புக்குரிய சகோதர சோர்லே அந்த
கிருபைகள் எல்லாமே எதற்காக, சத்தியங்கள் எல்லாமே எதற்காகனா, நாம் அவருக்கு ஒரு ஏற்ற ஒரு பலி செலுத்துவதற்காகத்தான். ஆனா பாருங்க, நிறைய சத்தியங்கள நாம் வந்து கேட்கிறோம், படிக்கிறோம், எல்லாம் பண்றோம். அதிகமான சத்தியங்கள், அதிகமான கிருபைகள் நாம பெற்றுக்கொள்ளும் பொழுது, நம்மை சுற்றி இருக்கக்கூடிய சூழல்கள நாம் எப்படித்தான் பார்க்கிறோம்னா, ஒரு குறையுள்ள ஒரு முறையில பார்க்கிறோம். அதிகமாக நாம வந்து படிக்கும் பொழுது, பாருங்க சாத்தான் என்ன பண்றான்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இஸ்ரேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலேயே நம்ம கவனிக்கும் பொழுது, தேவன் அதிகமான கிருபை குடுத்தாரு. அவங்க சுற்றிலும் குறைகளத்தான் பார்த்தாங்க. எங்களுக்கு தண்ணி இல்ல, எங்களுக்கு காடை இல்ல, எங்களுக்கு வந்து ரொம்ப உஷ்ணமா இருக்கு, எங்களுக்கு ரொம்ப குளிரா இருக்கு. இப்படி வந்து நாங்க கஷ்டப்படுறதுக்கு தான் இப்படி வந்து எங்களை கூட்டிட்டு வந்தீங்களே. இப்படி அதிகமான குறைகள். ஏன்னா, அதிகமான கிருபை அவங்களுக்கு கிடைக்குது. அதனால அதிகமான குறைகள் பார்க்குறோம். அப்ப அதிகமான சத்தியங்கள் நாம கேட்கும் பொழுது, படிக்கும் பொழுது, அதிகமான குறைகள் தான் நம்மளுக்கு கண்ல தெரியும். ஆனா பிரியமான சகோதர, சகோதரிகள நம்ம அந்த ஸ்டாண்டர்டுக்கு வர்றோம். நம்மளை சுற்றி இருக்கிறவங்க அந்த ஸ்டாண்டர்டுக்கு வர்றாங்களா அப்படிங்கிறத நம்மனால சொல்ல முடியாது. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? நம்ம அந்த ஸ்டாண்டர்டுக்கு நம்ம தயாராகணும். அப்ப நம்மளுக்கு தான் இது இண்டிவிஜுவல் ஓட்டம். முதலாவது நம்முடைய ரட்சிப்புக்கு நம்ம தான் பொறுப்பு. அதுக்கப்புறம் தான் பின்னால இருக்க நம்மை சுத்தி இருக்கக்கூடியவங்க ஒவ்வொன்றுமே. அப்ப நம்முடைய ரட்சிப்பை நம்ம தான் என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தோம்னா, சுதந்தரித்துக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்கணும். அப்ப நம்ம தான் நம்மள என்ன பண்ணணும்னா, சரி பண்ணிக்கொள்ளணும். அதான் சொல்றாரு, அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாக. அப்ப நம்ம கேட்டா, எப்படி கேட்டான்னா, காதுள்ளவன் கேட்க கடவன். மத்தேயுல படிக்கிறாரு இல்லைங்க, மத்தேயுல சொல்றாரு இல்லைங்களா? காதுள்ளவன் கேட்க கடவன். அப்போ கேட்கக்கூடிய காது நம் ஒவ்வொருவருக்கும் வேணும். தேவன் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு சத்தியங்களையும் கேட்கக்கூடிய காது நம்மளுக்கு வேணும். அதத்தான் அங்க வந்து சொல்றாரு. அப்போ ஒரு நாளை குறிச்சு, ஒரு இடத்த குறிச்சு சொன்னார் இல்லைங்களா? அதத்தான் என்ன சொல்றாருன்னா, சங்கீதங்களின் புஸ்தகத்துல சொல்றார். 95ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்திலிருந்து நாம கவனிக்கும் பொழுது, பாருங்க, கர்த்தரை கெம்பீரமாய் பாடி, நம்முடைய இரட்சணிய கன்மலையை சங்கீர்த்தனம் பண்ண கடவோம் வாருங்கள். துதித்தலுடனே அவர் சன்னதிக்கு முன்பாக வந்து, சங்கீதங்களால் அவரை ஆர்ப்பரித்து பாடக்கடவோம். கர்த்தரே மகா தேவனும், எல்லா தேவர்களுக்கும் மகாராஜனுமா இருக்கிறாரு. பூமியின் ஆழங்கள் அவர் கையில் இருக்கிறது. பர்வதங்களின் உயரங்களும் அவருடையவைகள். சமுத்திரம் அவருடையது. அவரே அதை உண்டாக்கினார். வெட்டாந்தரையையும் அவருடைய கரம் உருவாக்கியிருக்கு. நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து, குனிந்து, முழங்கால் படியிட கடவோம் வாருங்கள். அவர் நம்முடைய தேவன், நாம் அவர் மேய்ச்சலின் ஆடுகளும், அவர் கைக்குள்ளான ஆடுகளுமாமே. இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாக. அப்ப இதைத்தான் அவர் வந்து அங்க கோட் பண்றார் எபிரேயர்ல. இன்றைக்கு அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாக. தாவீது சொன்ன அந்த சங்கீதத்தை சொல்றார். வனாந்தரத்துல கோபம் ஊட்டின போதும், சோதனை நாளில் நடந்தது போல உங்கள் இருதயங்களை நீங்கள் கடினப்படுத்தாதிருங்கள். அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து, என்னை பரீட்சை பார்த்து என் கிரியைகளையும் கண்டாங்க. ஆனாலும் அவங்க நம்பல. 40 வருஷமா நான் அந்த சந்ததியை அரோஷித்து, அவர்கள் வழுவி போகிற இருதயம் உள்ள ஜனம் என்றும், என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்றும் சொல்லி, என்னுடைய இளைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்தில் நான் ஆணையிட்டேன்னு சொல்லி சொல்றார். அப்ப அந்த கோபம் கூட என்னன்னா, ஒரு நீதியான, ஒரு அன்பான கோபம் தான். அவங்களை நல்வழிப்படுத்துறதுக்காக. ஏன்னா அவங்க வழுவி போகக்கூடிய இருதயம் உள்ள ஜனங்களா இருக்கிறாங்க, இருதய கடினம் உள்ளவர்களாக இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவர்களை நல்வழிப்படுத்துறதுக்காகத்தான் என்ன பண்றான்னு சொல்லி பார்த்தோம்னா, கோபத்தில் ஆணையிட்டு இருக்கிறார். அவருடைய சத்தத்தை அவங்க கேட்கல, கூடயே போனாங்க, தேவனுடைய சத்தத்தை கேட்கல. இன்றைய தினத்தில் நம்ம கூடவே இருக்கிறார் கர்த்தர். அவருடைய சத்தத்திற்கு நாம் கீழ்ப்படிருமா? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்திற்கும் அவருடைய மகிமை பொருந்தி அந்த ஒரு ஆளுகைக்கும் நாம கீழ்ப்படிருமா? இதுதான் இன்றைய தினத்தில் நம்மளே கேட்கக்கூடிய கேள்வியா இருக்கு. சொல்லிட்டு ஜோசுவாவினுடைய நிகழ்வை சொல்றாரு. எபிரேயர் 4:8. ஜோசுவா அவர்களை இளைப்பாறுதலுக்கு உட்படுத்தி இருந்தால், பின்பு அவர் வேறொரு நாளை குறித்து சொல்லி இருக்க மாட்டாரே அப்படின்னு சொல்லி சொல்றார். ஜோசுவா அப்படின்னா பாருங்க, ஆங்கில வசனத்துல ஜீசஸ், இயேசு என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. ஆனா தமிழ் சரியா வந்து ஜோசுவா என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. ஜோசுவா என்பது தான் சரி அப்படின்னு சொல்லி இங்க வந்து சொல்றார். இதுக்கு கிரீக் வேர்டு வந்து இயேசுஸ், அதாவது ரட்சகர் அப்படின்னு சொல்லி அங்க வந்து சொல்றாங்க. ஜீசஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ அவர் வேறொரு நாள் அப்படின்னா 1000 ஆண்டு நாள் அப்படின்னு சொல்லி நம்முடைய சகோதரர் வந்து சொல்றார். ஜோசுவா 21:43 இந்த பிரகாரமாக கர்த்தர் இஸ்ரவேலுக்கு கொடுப்பேன் என்று அவர்களுடைய பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தை எல்லாம் கொடுத்தார்.
அவர்கள் அதை சுதந்தரித்து கொண்டு அவைகளில் குடியிருந்தார்கள். கர்த்தர் அவர்களுடைய பிதாக்களுக்கு ஆணையிட்டபடியெல்லாம் அவர்களை சுற்றிலும் யுத்தமில்லாமல் இளைப்பாற பண்ணினார். அவர்களுடைய எல்லா சத்துருக்களிலும் ஒருவரும் அவர்களுக்கு முன்பாக நிற்கவில்லை. அவர்கள் சத்துருக்களை எல்லாம் கர்த்தர் அவர் கையில் ஒப்பு கொடுத்தார். கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லியிருந்த நல் வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை, எல்லாம் நிறைவேறுச்சு அப்படின்னு சொல்லி சொல்றார். ஸோ இங்க அதாவது எபிரேயர், ஜோசுவா புத்தகம், இந்த ரெண்டையும் இங்க என்ன பண்றாரு சொல்லி பார்த்தோம்னா கம்பேர் பண்ணி அங்க வந்து சொல்றார். ஸோ அன்னைக்கு ஜனங்கள் இளைப்பாறுதலுக்குள் போகல. அன்னைக்கு ஜோசுவா பாருங்க, கானான உள்ள கூட்டிட்டு போய் கானானை பிரிச்சு தான் கொடுத்தார், இளைப்பாறுதல் கொடுக்கல. நல்லா கவனிச்சுக்கலாம் பிரியமான சார், சொல்லி கானானை பிரித்து கொடுத்தார், பங்கிட்டு கொடுத்தார். இளைப்பாறுதல் அங்க வந்து என்ன பண்ணலன்னா கொடுக்கல. ஸோ அவங்க தேவனுடைய இளைப்பாறுதலுக்குள் பிரவேசிக்கல. ஸோ அன்றைக்கு ஜனங்கள் இளைப்பாறுதலுக்குள் போகல. ஸோ என்னதான் கானானுக்குள்ள அவங்க வந்து போயிட்டாலும் தேவன் சொன்ன அந்த ஒரு இளைப்பாறுதலுக்குள் அவங்க வந்து பிரவேசிக்க முடியாமல் போயிடுச்சு. அதனால நமக்கு இன்னொரு இளைப்பாறுதலின் நாளை குறித்து அவர் வந்து சொல்றார். அவங்க போகல, ஆனால் அவங்களுக்கு இன்னொரு இளைப்பாறுதலின் நாள் இருக்குதுன்னு சொல்லி சொல்றார். ஸோ அதைத்தான் நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ அங்கே இளைப்பாற பண்ணினார்னு சொல்லிட்டு நம்ம வந்து வசனம் ஜோசுவா 21:44 வந்து படித்தோம். ஸோ இளைப்பாற பண்ணினார் அப்படின்னா தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின, யாருக்கு வாக்குத்தத்தம் பண்ணாரு? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு. ஸோ அவங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினார். ஸோ அந்த தேசத்தை கொடுத்தார், ஆணையிட்டு கொடுத்தார், வாக்குத்தத்தம் கொடுத்தார். ஆபிரகாமுக்கும் ஈசாக்கும் யாக்கோபுக்கும் நான் கொடுப்பேன் என்று சொன்ன தேசத்தை உங்களுக்கு கொடுத்தார். இவங்களுடைய கீழ்ப்படியாமையினால இளைப்பாறுதலுக்குள்ள அவங்க வந்து போக முடியாம போயிடுச்சு. தேசத்தை கொடுத்தார், இளைப்பாறுதலுக்குள்ள போகல. எப்படின்னா பாருங்க, தேசத்துக்குள்ள போனாங்க, போனதுமே அந்த தேசத்துக்குள் இருக்கக்கூடிய எதிரிகளை அவங்க என்ன பண்ண வேண்டியது இருந்துச்சுன்னா விரட்டி அடிக்க வேண்டியது இருந்துச்சு. அப்படின்னா ஒரு போர் புரிய வேண்டிய ஒரு சூழல் அங்கே இருந்துச்சு. போர் புரிஞ்சு வெற்றி பெற்றால் மட்டும்தான் அவங்க அந்த ஒரு மகாபிரிய இளைப்பாறுதலுக்குள்ள போக முடியும். ஸோ யுத்தங்கள் முடிஞ்சு ஒரு இளைப்பாறுதலுக்குள்ள பாருங்க, அவங்க வந்து ஒரு ஒரு தேவன் கொடுக்கக்கூடிய பரம இளைப்பாறுதல் அல்ல, ஒரு இளைப்பாறுதலுக்குள்ள தான் அவங்க வந்து போயிருக்கிறாங்க. ஸோ அது தேவன் ஆரம்பத்தில் சொன்ன அந்த ஒரு வாக்குத்தத்தம், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு கொடுத்த அந்த ஒரு வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றினார். ஸோ புறப்பட்ட ஜனங்கள் யாருமே போகல. ஜோசுவா, காலேப்பு, வழியில பிறந்த பிள்ளைகள் மாத்திரம்தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா அவங்க வந்து போயிருக்கிறாங்க. ஸோ அவங்க சத்துருக்களை முறியடிச்சு கொஞ்ச காலம் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா யுத்தம் இல்லாமல் இருந்த அந்த ஒரு சூழ்நிலையை அங்கே இளைப்பாறுதலாக அவங்க வந்து பாவிச்சுக்கிறாங்க. ஸோ அதை தான் நம்ம வந்து புரிந்து கொள்கிறோம். அதுதான் தேவன் இளைப்பாற பண்ணினார் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கவனிக்கிறோம், அந்த வசனங்களை படித்தோம். ஸோ கிறிஸ்துவின் சபையாக மாற நமக்கு சத்தியம் தேவன் ஒவ்வொரு நாட்களிலும் கொடுக்குறார். ஸோ கிறிஸ்துவின் சபையாக, கிறிஸ்துவின் மனவாட்டியாக, புது சிருஷ்டியாக மாறிட சத்தியம் மட்டும் போதாது, சத்தியம் மட்டும் போதாது. ஸோ சத்தியத்துக்கு கூட சாந்தம், கீழ்ப்படிதல் மற்றும் சகிக்கிறது, ஸோ ஆவியின் குணலட்சணங்கள், ஆவியின் கனிகள், இதெல்லாமே வேணும் அன்புக்குரிய சகோதர சோர்களே. ஸோ சத்தியம் மட்டும் நம்மளுக்கு தெரிந்துட்டு நம்ம அந்த ஒரு தேவன் விரும்பக்கூடிய அந்த ஒரு குணலட்சணங்களில் நம்ம வந்து பின்தங்கி இருந்துட்டோம் அப்படின்னா மேலான கிருபைகளையும் ஸ்லாக்கியங்களையும் நாம் வந்து பெற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா இன்று அவருடைய சத்தத்தை கேட்கக்கூடிய கிருபையான காலங்களில் நாம் இருக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது நாமளும் போர் புரியணும். நம்ம யாரு கூட போர் புரிய வந்திருக்கிறோம் அப்படின்னா பாருங்க, நம்முடைய மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் தான் போர் புரியணும். சாத்தானுடைய தந்திரங்களோடு நாம் போர் புரியணும். ஆனால் என்ன ஆயிடுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நாளடைவில் சகோதரர்கள் கூட எதிர்த்து, சகோதரிகள் கூட எதிர்த்து நாம் போரிட வேண்டிய சூழல் வந்துருச்சு. ஸோ நமக்கு எதிரி யார்? சாத்தான். ஆனால் அந்த சாத்தான் தந்திரமாக என்ன பண்ணுறான் பாருங்க, சகோதர சகோதரிகளை எதிர்த்து போர் புரிய வேண்டிய சூழலுக்குள்ளே கொண்டாந்து விட்டுறான். இது நமக்கே தெரியறதில்ல. அதனால தான் நம்ம இன்றைக்கு எச்சரிக்கப்படுறோம், இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாக. இல்லைன்னா கர்த்தர் என்ன நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்கார்? நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன், என்னிடத்தில் நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். அப்போ அவரிடத்துல நம்ம போய் கற்றுக்கொள்ளணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவரை நம்மளுக்கு பிடிக்கணும். அவரை பிடிச்சாதான் அவர்கிட்ட நம்ம போய் என்ன பண்ண முடியும்? அவரை நம்ம விரும்பினா தான் அவர் போய் நம்ம கற்றுக்கொள்ள முடியும். ஸோ இதுதான் நம்ம வந்து புரிந்து கொள்ளணும் அன்புக்குரிய சகோதரர். சொல்ல நாம் சாத்தானை எதிர்த்து போர் புரிய வந்திருக்கிறோமே தவிர நாம் சகோதர சகோதரிகளை எதிர்த்தல். பாருங்க, அதுக்கு தான் நம்முடைய கர்த்தர் சொல்றாங்க, உங்கள் நுகத்தை நான் ஏற்றுக்கொள்றேங்கிறார். உங்களுடைய நுகத்தை நான் ஏற்றுக்கொள்றேன், என்னுடைய நுகத்தை நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க, என்னுடைய நுகம் லகுவா இருக்கு, பஞ்சு போல இருக்கு.
ஸோ அவங்களுடைய நுகம், அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு அந்த வார்த்தையை சொல்லிட்டார். அப்போ அவங்களுடைய நுகம் என்னவா இருந்துச்சுன்னா நியாயப்பிரமாணம். அந்த நியாயப்பிரமாணத்தை நான் ஏத்துக்கிறேன். என்னுடைய நுகத்தை நீங்க ஏத்துக்குங்க. இன்னைக்கு அதே விஷயம் தான் இன்னைக்கு. ஸோ இந்த உலகத்தினுடைய விஷயங்களை நான் பார்த்துக்கிறேன். என்னுடைய அன்பின் பிரமாணங்களை நீங்க ஏத்துக்குங்க சொல்றார். ஸோ பிரியமான சகோதர சொல்ல நாம் அவருடைய சத்தத்தை கேட்கணும். பாருங்க, நம்முடைய அன்பின் கர்த்தர் நம்ம மீது அன்பு வச்சதுனால தான் அவர் நம்ம போல் ஆனார். நம்ம மேல அன்பு வச்சதுனால தான் அவர் நம்ம போல் ஆனார். நாம உண்மையாலுமே கர்த்தர் மேல அன்பு வச்சிருந்தோம்னா நாம கர்த்தர் போல மாறணும் இல்லைங்களா? பேதுருவிட்ட கேட்டார்ல, என்னை நேசிக்கிறாயா, என்னை நேசிக்கிறாயா, என்னை நேசிக்கிறாயா, என் ஆடுகளை மேய்ப்பாயாக கேட்டார் இல்லைங்களா? 3 முறை கேட்டார். ஸோ நம்ம மேல அன்பு வச்சதுனால கர்த்தர் நம்மை போல ஆனார். ஸோ நம்ம அவர் மேல அன்பு வச்சோம்னா நம்ம அவர் போல மாறணும். நாம் அவர் போல மாறுவதற்காகத்தான் வந்திருக்கிறோமே அன்புக்குரிய சகோதர சொல்ல. நம்ம மற்றவர்களைப் போல அல்ல. மற்றவர்களைப் போல இமிட்டேட் பண்ணுறதுக்காக நம்ம வரல. மற்றவர்கள் போல வாழ்றதுக்காக நம்ம வரல. ஸோ நம்மளுக்கு தேவன் இன்றைய தினத்தில் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, அப்படி நம்ம வாழக்கூடிய இந்த ஒரு கொஞ்ச நாட்களில் கர்த்தரை போல நம்ம வாழ்ந்துட்டோம் அப்படின்னா யுத்தம் இல்லாமல், அதாவது இந்த சாத்தானுடைய சூழ்ச்சிகளுக்கு எல்லாத்துக்கும் விலகி நாம் என்ன பண்ணலான்னு பார்த்தோம்னா, தேவன் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு இளைப்பாறுதலுக்குள்ள நம்ம நிச்சயமாக பிரவேசிக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ அப்படின்னா நமக்கான இளைப்பாறுதல் எப்படிப்பட்டதா இருக்கு, என்னவா இருக்கு அப்படிங்கிறது தான் 9ஆம் வசனத்தில் சொல்றார். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில், ஆகையால் தேவனுடைய ஜனங்களுக்கு இளைப்பாறுகிற காலம் இனி வருகிறதா இருக்குதுன்னு சொல்றார். சப்போஸ் நான் இப்போ உள்ள எபிரேயருக்கு எழுதுறா இருப்பாருங்க, அப்பவே நம்மளை மனசுல வச்சு எழுதியிருக்கார். ஸோ அது சொல்றாரு பாருங்க, ஆகையால் தேவனுடைய ஜனங்கள், இது யாரை குறித்து சொல்றார்? யாரை குறித்து சொல்றார்? திருச்சபை. திருச்சபை குறித்து தான் சொல்றார். ஸோ திருச்சபை அழியாமைக்கு மாற்றப்படும் பொழுது முழுமையான இளைப்பாறுதல் அங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்றார். ஸோ தேவனுடைய பிள்ளைகள் இந்த ஒரு பூமியில தங்கள் ஓட்டத்தை முடிச்சு பரம கானானுக்குள்ள போறது தாங்க உண்மையான இளைப்பாறுதல். அதுதான் தேவன் கொடுக்கக்கூடிய இளைப்பாறுதல். ஸோ அதுதான் நமக்கான இளைப்பாறுதல். ஸோ இதுக்குள்ள பிரவேசிக்கணும் அப்படின்னா நிச்சயமாக நம்மளுக்கு விசுவாசம் தேவை. யார் போல அப்படின்னா கர்த்தர் போல. ஸோ இளைப்பாறுகிற காலம் அப்படிங்கிறது பாருங்க, மரணம் என்னும் யோர்தானுக்கு அப்பால் இறுதி இளைப்பாறுதல், பரம கானான், மாம்சத்தின் திரைக்கு அப்பால் இருக்கக்கூடிய மகிமையான ஆவிக்குரிய நிலை அது. ஸோ முதலாம் உயிர்த்தெழுதல்ல புது சிருஷ்டி பூரணப்படுவதன் மூலம் அந்த இளைப்பாறுதலுக்குள் பிரவேசிப்பாங்க. நமது இளைப்பாறுதலோ நிஜமானது. அவர்களுக்கு நிழலாங்க கொடுத்துட்டார், ஆனால் நமக்கு நிஜமா இருக்கு. ஸோ நமது இளைப்பாறுதல் நிஜமா இருக்குது. இஸ்ரேலின் இளைப்பாறுதல் அதன் நிழலாக இருந்துச்சு. ஸோ ஓய்வு நாளானது இளைப்பாறுதலை குறிக்குது. திருச்சபை ஒவ்வொரு நாளும் ஓய்வு நாளை கடைப்பிடிக்கிறது. ஓய்வு நாள் என்பது ஆவிக்குரிய இஸ்ரேலால் அனுபவிக்கப்படும் இளைப்பாறுதலை நிழலாக காண்பிக்குது. ஸோ கானானில் அடையப்பட்ட இளைப்பாறுதலானது இந்த சுவிசேஷ யுகத்தில் தேவ ஜனங்கள் அனுபவிக்கும் இளைப்பாறுதலினுடைய ஒரு நிழலாகத்தான் இருக்குதுன்னு சொல்றார். ஸோ மாபெரும் 7ஆம் நாளில் நுழைய வேண்டிய ஒரு நித்திய ஜீவன் நிலையாக இருக்குதுன்னு சொல்றார். ஸோ மேலும் இது குறித்து சொல்லும் பொழுது இது 1000 ஆண்டை அது குறிக்கக்கூடியதாக இளைப்பாறுதலின் காலம். இந்த காலம் கிறிஸ்துவின் பலியின் புண்ணியத்தின் மூலமாக அதனை ஏற்றுக்கொள்ளும் அனைவருக்காகவும் வைக்கப்பட்டிருக்குங்க. ஸோ கிறிஸ்துவனுடைய அந்த ஒரு ஈடுபலியின் புண்ணியத்தினால தான் நாம் இன்று அவருடைய சத்தத்தை கேட்டுட்டு இருக்கிறோம். தொடர்ந்து இந்த அழைப்பில் இருக்கிறோம் அப்படின்னா அதன் மீது நாம் விசுவாசம் வைக்கணும். உண்மையான இளைப்பாறுதலுக்குள் நுழைவதற்கான காலமானது புதிய யுகம் தொடங்கும் வேளையாக இப்போது அது சமீபிச்சிருக்குது. பாவத்திலிருந்தும் நம்முடைய சொந்த பலவீனங்களிலிருந்தும் அபூரணங்களிலிருந்தும் விடுபடும் இளைப்பாறுதலாக இது இருக்கணும். பாவத்திலிருந்து, நம்முடைய சொந்த அபூரணத்திலிருந்து, ஸோ இதிலிருந்தெல்லாம் விடுபடக்கூடிய ஒரு இளைப்பாறுதலாக இருக்குது. ஏன்னா பாருங்க அன்புக்குரிய சகோதரர்களே, நம்ம சொந்த அபூர்ணத்தில் இருந்துட்டு, ஒரு பரிபூர்ணம் இல்லாமல் இருந்துட்டு, நம்ம மாம்சத்தின்படி வாழ்ந்துட்டு இருந்துட்டோம் அப்படின்னா எப்படி தேவனுடைய இளைப்பாறுதலுக்குள்ள பிரவேசிக்க முடியும்? ஏன்னா நம்ம எப்படிப்பட்ட ஒரு அழைப்புக்குள்ள வந்திருக்கோம்னா மேன்மையான அழைப்புக்குள்ள வந்திருக்கிறோம். அப்படி வந்திருக்கும் பொழுது நம்முடைய சொந்த அபூரணத்தை நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம கலைந்து போடக்கூடியவர்களாக இருக்கணும். ஸோ அதுதான் இங்கே சொல்றாரு, புது சிருஷ்டிகளானது குறைபாடற்றவர்களாகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்க முடியாதவர்களாகவும் இருப்பார்கள். வாரத்தின் முதலாம் நாளில் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பியதன் மூலம் தேவன் நமக்கு இதற்கான உத்தரவாதத்தை கொடுத்திருக்கிறாரு. முதல்ல திருச்சபை அதில் பிரவேசிக்கும், பின்னர் யூதர், இறுதியாக முழு உலகமும் அங்கே பிரவேசிக்கும் சொல்றார். ஸோ அந்த ஒரு இளைப்பாறுதலின் காலம்
இனி வரக்கூடியதாக இருக்குதுன்னா எ ஃபியூச்சர் ரெஸ்ட்னு சொல்லி சொல்கிறார். ஸோ வருங்கால இளைப்பாறுதல். ஸோ இன்னும் முழுமையான ஒரு இளைப்பாறுதலாக இருக்குது. இது உயிர்த்தெழுதல் மாற்றத்தின் போது அது அடையப்படும். ஸோ பரிபூர்ண நித்திய இளைப்பாறுதலாக இருக்குது. நாம் இப்போது அனுபவிக்கும் இளைப்பாறுதலிலிருந்து வேறுபட்ட ஒன்றாக அது இருக்குது. ஸோ அது நாம் நமது பிரயாசங்களை விட்டொழிந்து இளைப்பாறும் காலமாக இருக்குது. அத்துடன் நம்முடைய கிரியைகள் நம்மோட கூட வெளிவரும். ஸோ யார் யார் எப்படி எப்படி ஒரு குணலட்சணங்களோடு இருந்துட்டாங்க அப்படிங்கிறது அது வெளிப்படும். அப்போது நாம் உயிர்த்தெழுதல் நிலைமையின் மகிமையான ஆசீர்வாதங்களுக்குள் பிரவேசிப்போம். இஸ்ரேல் தேசத்தில் மட்டுமே அனுசரிக்கக்கூடிய ஓய்வு வருஷங்களும் யூபிலியும் நாம் நமது வாக்களிக்கப்பட்ட பரலோக சுதந்திரத்தில் நுழையும் போது நமக்காக காத்திருக்கும் இளைப்பாறுதலே அது வந்து குறிக்குது அப்படின்னு சொல்லி அங்கே வந்து சொல்கிறார். ஸோ இந்த ஒரு இளைப்பாறுதலுக்குள்ளே நம்ம வந்து பிரவேசிக்கணும் அப்படின்னா, அவருடைய ராஜ்யத்துக்குள் நம்ம வந்து பங்கடையணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத அங்கே வந்து சொல்கிறாரு. நீங்கள் வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வந்து புரிய வைக்கிறார். ஸோ நம்ம வந்து எப்படிப்பட்ட ஒரு ஜாக்கிரதை இருக்கணும்னா, நம்முடைய அழைப்பினுடைய மேன்மையை உணர்ந்தவர்களாக ஜாக்கிரதை உணர்வோடு நம்ம இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். ஏன்னா பாருங்க அன்புக்குரிய சொல்ல நம்ம மாம்சம் மற்றும் மாம்சத்தின் கிரியைகள் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஒழித்தால் மட்டும்தான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே நம்ம வந்து போக முடியும். ஸோ தேவன் முன்பாக நாம் குறைவில்லாதவர்களாக நாம் நிற்கணும் இல்லைங்களா? அப்போ நாம் என்ன பண்ணணும்? அப்போ நாம் தேவனுக்கு ஏற்ப அவருடைய நம்முடைய குணலட்சணங்களை என்ன பண்ணணும்னா மாற்றிக்கொள்ளணும். ஏன் அப்படின்னா பாருங்க, விரும்பியது என்றைக்குமே முளைக்காதுங்க, விதைச்சது தான் முளைக்கும். ஸோ நம்ம என்ன விதைக்கிறோமோ அதை தான் அறுவடை பண்ணுவோம். அதை தான் கர்த்தர் சொல்கிறாங்க. ஸோ நம்ம விரும்பினது நிச்சயமாக முளைக்காது. ஸோ நம்ம என்ன விதைச்சிருக்கிறோமோ அதை நம்ம அறுவடை பண்ணுவோம். ஸோ அப்போ நம்ம நல்ல எண்ணங்களையும் தேவன் விரும்பக்கூடிய குணலட்சணங்களையும் நாம் விதைச்சா நம்ம மாடலாக ஒரு மாதிரியாக தேவன் விரும்பக்கூடிய ஒரு குணலட்சணங்களை நாம் என்ன பண்ண முடியும்னா அறுவடை செய்ய முடியும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு அறுவடையை தான் நம்முடைய கர்த்தரும் பிதாவாகிய தேவனும் விரும்புகிறாங்க. ஸோ அவங்கள தான் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி போனால் அவருடைய ராஜ்யத்துக்குள்ளே கொண்டு போய் சேர்த்து போகிறார். ஸோ இதற்கு நாம் என்ன பண்ணணும்னா நம்முடைய இருதயங்களை நாம் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா கடினப்படுத்திடக்கூடாது. ஸோ அதான் நம்ம கவனிக்கிறோம் பாருங்க. ஆல்ரெடி படிச்சுட்டு வந்த பகுதி தான் எபிரேயர் 4:7. இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ இது வெகு காலத்திற்கு பின்பு தாவீதின் சங்கீதத்தில் சொல்லி இருக்கிறபடி இன்று என்று சொல்வதனால பின்னும் ஒரு நாளை கொடுத்துக்கிறார். ஸோ இப்படி சொல்லிட்டு தான் ஒரு வார்னிங், ஒரு எச்சரிப்பு கொடுக்குறாரு. என்னன்னா, அதாவது இருதய கடினத்தை குறித்து இங்கே வந்து பேசுகிறார். இது கடந்த வாரத்தில் நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம். இருந்தாலும் இப்போ ஒரு சில பாயிண்ட் மட்டும் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ அதாவது வெகு காலத்திற்கு பின்பு அப்படின்னா ஜோசுவா காலத்திற்கு அப்புறம் ஒரு 500 வருஷத்துக்கு அப்புறம் ஸோ தாவீது சொல்லியிருக்கார். ஸோ இதில் நமக்கு என்ன ஒரு பாடம் அப்படின்னா, நாம் நம்முடைய இருதயங்களை கடினப்படுத்தக்கூடாதுங்கிறத பாடம். நாம் நம்முடைய இருதயங்களை என்ன பண்ணக்கூடாது, கடினப்படுத்தக்கூடாது. அப்போ ஏன் கடினப்படுத்தாமல் நம்ம நம்முடைய இருதயத்தை லகுவாக வைக்கணும்? எப்படி? கர்த்தர் போல. நம்மளுக்கு எப்போவுமே அவர் தான் நம்மளுக்கு வந்து ஒரு முன்மாதிரியாக இருக்கிறார். ஏன்னா அவர் தான் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த திரையை கடந்திருக்கார். பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தை முற்றுமுடி அவர் செய்து முடிச்சிருக்கிறார்னு சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ இந்த இருதய கடினம் குறித்து நம்ம வந்து பார்த்தோம். கடினம் அப்படிங்கிறதுக்கு ஆங்கிலத்தில் ஹார்ட்னஸ் நம்ம வந்து பார்த்தோம். ஸோ இதில் வந்து நம்ம மெடிக்கலில் வந்து ஒரு வார்த்தையை வந்து கொடுக்குறாங்க, ஸ்கெலரோசஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை கொடுக்குறாங்க. அடுத்தது ஆல்ட்ரியோ ஸ்கெலரோசஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. அப்படின்னா பாருங்க, நம்முடைய நரம்பு மண்டலங்களில் வந்து பார்த்தோம்னா இந்த நரம்பு மண்டலம் தான் எல்லாத்தையும் கட்டி வச்சிருக்கு. நம்ம கவனிக்கிறோம், இந்த நரம்பில் 2 வகை இருக்குன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்குறோம். என்னென்னா சிரை மற்றும் தமனி. ஸோ இங்கே சொல்லக்கூடிய அந்த இருதய கடினம் அப்படிங்கிறது தமனிகள் வந்து சுருங்கி இரத்த ஓட்டம் குறைஞ்சு அதனால அந்த ஒரு இருதயத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு பம்பிங் வந்து குறைஞ்சு போயிடும். ஸோ அந்த பம்பிங் குறையிறதுனால என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கடினம், இருதய கடினம் அங்கே வந்து வந்துடுது. ஸோ தேவன் என்ன சொல்லிட்டாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா, நான் உங்களுக்கு நிறைய சிக்ஷைகள், வாய்ப்புகள், குணலட்சண அபிவிருத்திக்கு வேணுங்கிற விஷயங்கள் எல்லாமே நான் வந்து கொடுக்குறேன். ஆனாலும் நீங்கள் கீழ்ப்படிதல் உள்ள ஜனங்களாக வர்றீங்களா அப்படிங்கிறத பார்க்குறார். ஸோ தேவன் எதற்காக நமக்கு அனுபவங்களை கொடுக்குறார், கசப்பான அனுபவங்களை கொடுக்குறார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நாம் அவர் விரும்பக்கூடிய அந்த ஒரு குணலட்சணங்களுக்குள்ள அல்லது கீழ்ப்படிதலுக்குள்ள வரணும் அப்படிங்கிறதுக்காகத்தான். இஸ்ரேல் ஜனங்களுக்கு அவ்வளோ சிக்ஷைகள் ஏன் கொடுத்துட்டார்? ஸோ அவர் விரும்புகிற மாதிரி வரணும்னு சொல்லித்தான்.
ஆனாலும் பாருங்க, அந்த ஒரு ஸ்லாக்கியத்துக்குள்ள அவங்கனால வர முடியல. ஏன்னா, அவங்களுக்கு இருதய கடினம். ஸோ, அந்த இருதய கடினத்தினால அவங்கனால அந்த ஒரு கீழ்ப்படிதலுக்குள்ள வர முடியாம போயிருச்சு. ஸோ, நம்மளுக்கு தேவன் என்ன சொல்லிட்டாங்கன்னு சொல்லப்பட்டன்னா, ஸோ நீங்க அந்த ஒரு இருதய கடினத்த நீங்க கொண்டிருக்காதீங்கன்னு சொல்றார். ஸோ, என்னுடைய வார்த்தைகளை நீங்கள் உங்கள் இருதயத்தில ஏற்று, அதற்கேற்ப நீங்க வந்து நடக்கணும், ஜீவிக்கணும். அப்படி ஜீவித்தால் மட்டும் தான் அந்த ஒரு கானானுக்குள்ள, அதாவது பரம கானானுக்குள்ள நீங்க வந்து போக முடியும் அப்படின்னு சொல்றார். ஸோ, உங்கள நீங்க கடினப்படுத்திட்டே போகாதீங்கன்னு சொல்றார். இன்றைக்கு நம்மளுக்கு அதுதான் அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு அவ்வளவு ஒரு 40 வருஷமா அவங்களுக்கு கூடயே நான் போனேன். ஆனா, அவங்க இருதய கடினத்துக்கூடயே என் கூட வந்து பிரயாணம் பண்ணிட்டாங்க. இன்றைக்கு நம்மளுக்கு அப்படித்தான் ஆலோசனைகள், புத்திமதிகள் நம்மளுக்கு வந்து சொல்றாரு. நம்மளுக்கு உங்க கூடயே நான் இருக்கிறேன். உங்க கூடயே இருக்கிறேன். உங்களுக்கு வேணுங்கிறது எல்லாமே செய்றேன். ஆனா, நீங்க இருதய கடினம் மட்டும் வச்சிராதீங்க. அவிசுவாசம் உள்ள வழுவி போகக்கூடிய பொல்லாத இருதயங்கள் உங்களுக்குள்ள வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா பாருங்க, நமது அர்ப்பணிப்பின் வாழ்க்கையில மாற்றங்கள் ஏற்படணும் அப்படின்னா, நமது எண்ணங்கள் வந்து மாறணும். நம்முடைய அர்ப்பணிப்பின் வாழ்க்கையில மாற்றங்கள் ஏற்படணும்னா, நம்முடைய எண்ணங்கள் மாறணும். நம்முடைய சிந்தைகள் மாறணும். நாம் மறுரூபமாகணும். நமக்குள்ள புதிய சிந்தைகள் உருவாகணும். அப்பதான் நம்முடைய அர்ப்பணிப்பின் வாழ்க்கை தேவனுக்கு பிரியமானபடி அங்க இருக்கும். ஸோ, ஏன்னா இந்த இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இருதய கடினத்தோட இருந்துட்டாங்க. அதேபோல இவங்க வணங்கா கழுத்துள்ள ஜனங்களாக கூட இருந்துட்டாங்கன்னு நம்ம வந்து பார்க்கிறோம். இவங்க என்ன என்ன பண்ணிட்டாங்கன்னா, இவங்க பாவம் செய்து செய்து பாவத்தின் வஞ்சனையினால இவங்க கடினப்பட்டு போயிட்டாங்க. அதான் எபிரேயர் 3:13 சொல்றாரு, உங்களில் ஒருவனாகிலும் பாவத்தின் வஞ்சனையினால கடினப்பட்டு போகாதபடிக்கு இன்று என்னப்படும் அளவும் நாடோறும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கன்னு சொல்றாரு. இந்த எபிரேயர்லயே ஒருத்தருக்கு ஒருத்தர் புத்தி சொல்லுங்கன்னு சொல்லி அடிக்கடி சொல்லுவார். ஏன் அப்படின்னா, புத்தி இல்லாமல் போயிருச்சு அப்படின்னா, நம்ம புத்தியுள்ள கன்னிகளாக போக முடியாது. நம்ம புத்தியுள்ள கன்னிகளாக மாறுவதற்காகத்தான் வந்திருக்கிறோம். அதனால தான் நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்க புத்தி சொல்லிக்கங்கன்னு சொல்றாரு. ஸோ, நிறைய முறை நம்ம வந்து பார்த்துட்டோம். நம்ம சபையாக ஏன் கூடி வரோம்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் புத்தி சொல்றதுக்காகத்தான். ஆறுதல் படுத்திக் கொள்றதுக்காகத்தான். ஒருத்தருக்கு ஒருத்தர் பலப்படுத்திக் கொள்றதுக்காகத்தான். உற்சாகப்படுத்திக் கொள்றதுக்காகத்தான் நம்ம வர்றோம். அப்படி வந்திருக்கும் பொழுது பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் பாவத்தின் வஞ்சனையினால கடினப்பட்டு என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, போயிடக்கூடாதுன்னு நம்ம வந்து பார்க்கிறோம். ஸோ, அந்த பாவத்தின் வஞ்சனையினால கடினம் ஏற்படுறது அப்படிங்கிறது ஒரே நாள்ல வந்துருமானா, ஒரே நாள்ல வராது. உதாரணமா பாருங்க, ஒரு பாவத்த நம்ம வந்து பார்க்கிறோம். ஸோ, முதல்ல உடன்படிக்கை செஞ்ச ஒரு கொஞ்ச நாட்கள்ல அத வந்து வெறுப்போம். அத பார்க்க கூட மாட்டோம். ஆனா போக போக என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, மாம்ச பலவீனத்துல அந்த பாவத்துக்குள்ள விழுந்து போயிரும். அப்போ அது வந்து ஒரு பாவம் மாரியே அது வந்து தெரியாது. அது அது நம்ம கவனிக்கிற ஒரு துணிகரம், வில்ஃபுல் சின் அப்படின்னு நம்ம வந்து பார்க்கிறோம். ஸோ, மீண்டும் மீண்டும் அந்த பாவத்தை செய்யறது அப்படிங்கிறது அது துணிகரம் ஆயிரும். அது ஒரு பாவம் மாரியே தெரியாது. டெய்லி அன்றாட வாழ்க்கையில நம்ம எந்திரிச்சு சாப்பிடுற மாரி. நம்முடைய அன்றாட உணவு சாப்பிடுற மாரி அந்த அந்த பாவம் வந்து அது பெருசாவே தெரியாது. ஸோ, தொடர்ந்து செய்யும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய கிருபைகளை நாம் என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா, உதாசீனப்படுத்துறோம். ஆனாலும் பாருங்க, தேவன் ஒரு சில நாட்கள்ல ஒரு சில சிட்சைகள், ஒரு சில கிருபைகள், வாய்ப்புகள் குடுப்பார். அந்த பாவங்களை உணர்ந்து கொள்வதற்கு. சத்தியங்கள் மூலமாகவோ, சகோதர சகோதரிகள் உடைய ஆலோசனைகள் மூலமா, ஏதோ ஒரு வகையில நம்மளுக்கு ஒரு ஒரு எச்சரிப்பு வரும். ஸோ, அப்படி நம்ம அந்த எச்சரிப்பு வரும்பொழுது நாம் என்ன பண்ணுவோம்னா, உடனே உணர்வடைவோம். உணர்வடையணும். அதனால தான் சொல்றாரு, இருதய கடினம் இருக்கக்கூடாதுன்னு. இருதய கடினம் இருந்துச்சுன்னா, உணர்வுள்ள இருதயம் அங்க இருக்காது. செயல்படாது. ஸோ, அங்க ஒரு நாள்ல நம்ம அந்த இருதய கடினத்திலிருந்து விடுபட்டு, நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஒரு தேவன் விரும்புற மாரி நம்ம மாறும் பொழுது, என்ன ஆகும்னு பார்த்தோம்னா, அந்த இடத்துல ஒரு சமாதானமான சூழ்நிலை வரும். ஆனா, தேவனுடைய வார்த்தைகளை நாம் கேட்டுட்டு, எச்சரிப்பு அடைஞ்சுட்டு, மீண்டும் அந்த ஒரு பாவத்துக்குள்ள நாம் விழுகாம, நம்மளை நாம் சரி செய்து கொள்ளிட்டோம்னா ஓகே. அப்படி இல்ல, மீண்டும் அந்த ஒரு இருதய கடினத்திலேயே நம்ம வந்து தொடர்ந்து நாம வாழ்ந்துட்டோம் அப்படின்னா, நம்மளை புதுப்பிப்பது மறுபடியும் கூடாத ஒரு காரியமாக அங்க மாறிரும் அன்புக்குரிய சகோதர சகோதரி. ஸோ, அதனால தான் வந்து சொல்றாங்க, நீங்க வந்து ஜாக்கிரதையா இருங்க. ஸோ, இஸ்ரேல் ஜனங்களுடைய நிலைமை இப்படியாகத்தான் இருந்துச்சு. இப்படியாகத்தான் இருந்துச்சு. அதனால தான் அவங்களுக்கு சொல்றேன். அவங்கள மாரி நீங்க இருந்துராதீங்கன்னு சொல்றார். ஸோ, நம்முடைய சகோதரர் சொல்றார், ஆவியிலே நாம் ஊக்கமிழந்தவர்களாக காணப்பட்டு, சோர்வு நம்மை மேற்கொள்வது போல காணப்படும்போது, ஆவியில் நாம் பலனற்று போகாமல் விழிப்புள்ளவர்களாக ஜெபிக்கணும். அதுக்கு தான் நம்ம சகோதரர்கள் முயற்சியெல்லாம் பண்ணி அந்த ஜெப கூட்டம் வச்சது. ஆவியில நாம் ஊக்கமிழந்தவர்களாக காணப்படக்கூடாது. சோர்வு நம்மில் காணப்படும்போது, சத்தியம் நம்மை விட்டு
விலகி போகக்கூடும். அதனாலதான் ஆவிக்குரிய சோர்வு நமக்கு வரக்கூடாது. ஆவிக்குரிய சோர்வு வந்துச்சுன்னா ஆவிக்குரிய வியாதிகள் வந்துடும். ஸ்பிரிச்சுவல் டிசீஸ் வந்துருச்சுன்னா மேற்கொண்டு நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னா நம்மளால நடக்கவே முடியாது சத்தியத்தில். சோர்வு நம்மில் காணப்படும் போது சத்தியம் நம்மை விட்டு விலகி போகக்கூடும். இத்தருணத்தில் நாம் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லி ஜெபத்தில் தேவன் கிட்ட அதிகமாக தொடர்பு கொண்டு அவருடைய வார்த்தைகளின் பேரில் இரவும் பகலும் தியானமாய் இருக்க பிரயாசப்படணும். இதுவே நம்மை மீண்டும் ஆவியிலே உற்சாகப்படுத்தும். சொல்றாரு, நாம் ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போம். நாம தான் கிறிஸ்துவின் இடத்துல பங்குள்ளவர்களாக மாறி இருப்போம். கிறிஸ்துவின் இடத்தில் பங்குள்ளவர்களாக மாறுவதற்காகத்தான் நாம் வந்திருக்கிறோம். அப்போ கிறிஸ்துவ கிட்ட பங்குள்ளவர்களாக நம்ம மாறணும் அப்படின்னா நம்ம எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழணுங்க? அர்ப்பணிப்பின் வாழ்க்கை. அதான் நம்ம பார்க்குறோம். புதிய ஏற்பாட்டில் இந்த இருதய கடினமான ஒருவரை குறித்து நம்ம வந்து கவனிக்கும் பொழுது யூதாஸ் காரியோத் அவரை சொல்லலாம். ஆரம்பத்தில் பாருங்க, அவர் வந்து யோசனை பண்றார். கிறிஸ்து உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான்னு சொல்லும் போது அந்த இருதய கடினத்திலிருந்து அவர் வெளிவரல. இருதய கடினத்திலிருந்து அவர் வெளிவராம ஒரு அசட்டை மனப்பான்மையோடயே இருக்கிறாரு. நானோ அப்படின்னு கூட கேட்கிறார். நானா அப்படின்னு சொல்லி அங்க வந்து கேட்டுட்டார். அதுக்கப்புறம் பாருங்க, அங்க முத்தம் கொடுத்து காட்டி கொடுக்கிறார். இது எல்லாத்துக்கும் என்ன ஒரு காரணமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இருதய கடினம் தான். அந்த கை நீட்டி காசு வாங்கும்போது ஐயோ ஒரு குற்றம் இல்லாதவரை நம்ம இப்படி போய் ஒரு ஒரு தண்டனைக்குள்ள கொண்டு போறோமே, காட்டி கொடுக்க போறோமே, அந்த உணர்வு கூட அவருக்கு வரல. யோசனை பண்றார். அப்படின்னா அவருக்கு அந்த அந்த ஒரு பணத்தின் மீது அவருக்கு ஒரு நாட்டம் ஆயிடுச்சு. அப்ப அவர்கிட்ட பாருங்க, கர்த்தர் அவ்வளவு தூரம் அவர்கிட்ட பேசியும் அவர் மனசு அவர் மாறல. அப்போ அவர்கிட்ட உண்மையான ஒரு அன்பு இல்லை. கர்த்தர் கூடயே தான் இருந்தார். உண்மையான அன்பு அவர் கூட இல்லை. ஆனா கர்த்தர் உண்மையாக அவரை வந்து என்ன பண்ணியிருக்காருன்னு அன்பு கூர்ந்திருக்கார். அதான் அன்பில் எபேசியில் படிப்பு, அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களாக நம்ம மாறணும் அப்படின்னா கர்த்தர் போல இருக்கணும். அப்போ எப்படி கர்த்தர் போல இருக்கிறது? என்ன ஒரு அவர் எப்படி அன்புல பரிசுத்தம் உள்ளவர்களாக மாறி இருக்கிறார் அப்படின்னா பாருங்க, அன்புக்குரிய சகோதர சோர்ல அங்க யூதாஸ் வந்து கர்த்தரை வந்து காட்டி கொடுப்பதற்கு நிறைய பேர்த்த கூட்டிட்டு அங்க வரார். அப்போ வந்து இவர் தான் சொல்லி முத்தம் கொடுத்து காட்டி கொடுக்குறார். ஆனாலும் பாருங்க, கர்த்தர் என்ன பண்றான்னு சொல்லி பார்த்தோம்னா சிநேகிதனேன்னு சொல்லி சொல்றார். நண்பனே அப்படிங்கிறார். இதுதாங்க அன்புல பரிசுத்தம். அன்பு எல்லாரும் வைக்கிறோம், ஆனா பரிசுத்தத்தோட அன்பு வைக்கிறோமா? அந்த பரிசுத்தத்தோட அன்பு அப்படிங்கிறது தான் பிரியமான சகோதர சகோதரிலே கர்த்தர் காண்பித்த அன்பு. கர்த்தர் காண்பித்த அன்பு அதுதான். அன்புல ஒரு பரிசுத்தம் அங்க வந்து இருந்துச்சு. அந்த பரிசுத்தம் எங்கிருந்து கர்த்தர் கற்றுக்கொண்டிருக்கிறார் அப்படின்னா பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து, மகா பரிசுத்தம் உள்ள கடவுளிடத்திலிருந்து அவருடைய ஒரே மைந்தன் அங்க பெற்றுக்கொண்டிருக்கிறார். அந்த அன்பில் பரிசுத்தத்தை அவருடைய திருச்சபையின் பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளணும்னு விரும்புகிறார். அதுக்கு தான் அங்க வந்து யூதாசினுடைய சம்பவத்தில் அவர் வந்து நண்பனே சிநேகிதனே அப்படின்னு சொல்லி அந்த தரநிலையை காண்பிச்சிட்டார். அது போல நம்மளால செய்ய முடியுமா? நம்மளுக்கு ஒருத்தங்க தீங்கு ஏற்படுத்திட்டாங்க, கஷ்டப்படுத்திட்டாங்க, அவங்கள சிநேகிதனேன்னு சொல்லிடுவோமா? சத்துருக்களையும் சிநேகிக்கக்கூடிய மனப்பாங்க நம்மளுக்கு வந்துருமா? வரணும் இல்லைங்களா? ஏன்னா நம்மளும் அதே ஒரு அழைப்பில் தான் ஓடிட்டு இருக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது அன்புக்குரிய சகோதர சோர்களே, தேவன் விரும்புகிற குணலட்சணங்களை நம்ம காண்பிக்கணும். இஸ்ரேல் ஜனங்கள் பாருங்க, முதல் முறை வந்து அங்க வந்து பரிச்சு பார்த்தாங்க தேவனை. தேவன் இரக்கம் காண்பிக்கிறாரு. 2வது முறை அங்க வந்து பரிச்சை பார்க்குறாங்க, இரக்கம் காண்பிக்கிறார். 3வது முறை, 4வது முறை, 5வது முறை, 6, 7, 8, 9, 10 முறை அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா தேவனை பரிச்சு பார்க்குறாங்க. ஒவ்வொரு முறை பரிச்சை பார்த்துட்டாலும் அங்க தேவன் அவங்களுக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா அவங்க கிருபை தான் கொடுத்தார். ஒரு கட்டத்துக்கு மேலதான் அவரால் என்ன பண்றாரு சொல்லி பார்த்தோம்னா அவர்களை நல்வழிப்படுத்தணுங்கிற ஒரு எண்ணம் தேவனுக்குள்ள இருந்ததுனால அவங்க மேல கோபம் கொண்டு அவர்களை நல்வழிப்படுத்த ஒரு சில தீமைகளுக்குள்ள அனுமதிக்கிறார். அப்படி அனுமதிச்சனாலதான் பாருங்க, அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை அவங்க வந்து இழந்து போயிட்டாங்க. இதே போலதான் அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் பல முறை தேவனை பரிச்சு பார்க்கிறோம் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில். தேவன் நம்ம கிட்ட விரும்பக்கூடிய குணலட்சண வளர்ச்சி வேற,
ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா, நம்ம ஒரு குணலட்சண வளர்ச்சியில் நம்ம வந்து இருந்துட்டு, அதில் தேவ சித்தம் நடக்குமா அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்படி இருந்துட்டோம் அப்படின்னா, அந்த இஸ்ரேல் ஜனங்கள் மாதிரி தான் நம்மளும். தொடர்ந்து பரீட்சை பார்த்துட்டே தான் இருக்கும். ஸோ அப்படி இருந்துட்டோம் அப்படின்னா, நம்ம அந்த ஒரு ஸ்லாக்கியத்தை இழந்து போயிருவோம். ஏன்னா, நம்ம போய் கொண்டிருக்கக்கூடிய இடம், மகா பரிசுத்தமான இடம். ஏன்னா, நம்ம மகா பரிசுத்தம் உள்ள கடவுளை நம்ம வந்து பார்க்க போறோம். அப்படின்னா, அந்த இடத்திற்கு போகும்பொழுது, நம்ம குணலட்சணத்தில எவ்வளோ ஒரு ஹையஸ்ட் ஸ்டாண்டர்ட் காண்பிக்கணும். ஸோ நம்ம பல நேரங்கள்ல தேவனை பரீட்சை பார்க்கிறோம். அந்த ஒரு குணலட்சணம் நம்மளுக்குள்ள இருக்கக்கூடாது. ஸோ பல நேரங்கள்ல நாம தேவனை கோபமூட்டுறோம். அந்த குணலட்சணம் நம்மளுக்குள்ள இருக்கக்கூடாது. ஸோ பல நேரங்கள்ல தேவனிடத்தில் அவிசுவாசம் கொண்டிருக்கிறோம். அதுவும் நம்மகிட்ட இருக்கக்கூடாது. ஸோ நம்ம எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது நமக்கும் தேவனுக்கும் மட்டும்தான் தெரியும். ஸோ நம்முடைய இருதயத்தின் நினைவுகள் எப்படிப்பட்டதாக இருக்குது அது தேவன் அறிவார். அது தேவனுக்கு தான் தெரியும். பின்னால வசனங்கள் சொல்லுவார். வசனங்கள் இதே அதிகாரத்தில் 15, 14 இதிலெல்லாம் வந்து தேவனுடைய வசனங்கள் எப்படிப்பட்டதாக இருக்குது, இருதயத்தை வகையறுக்கக்கூடியதாக இருக்குதுன்னு சொல்லுவார். ஸோ எல்லாமே இருதயத்தில் இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து ஒரு ஒரு வீடியோ மாதிரி காமிச்சிருவார் தேவன். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ண முடியும்? ஸோ அதற்காகத்தான் நாம் இப்போவே நான் என்ன பண்ணணும், அவருக்கு ஏற்றபடி நம்ம வந்து நடக்கணும். இந்த இஸ்ரேல் ஜனங்கள் கூடயே போனாங்க. அவங்களுடைய வாழ்க்கையினுடைய நிகழ்வுகள் இன்றைய தினத்தில் நம்ம படம் போல பார்த்துட்டு இருக்கிறோம். வசனங்கள் மூலியமா ஒரு வீடியோ மாதிரி நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இப்படி இருந்துட்டாங்க, அப்படி இருந்துட்டாங்க, அப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்லி நம்ம படிக்கிறோம், பார்க்குறோம். ஸோ இது போல நம்மளுடைய வாழ்க்கையும் அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா நாளைக்கு காமிச்சிருவார் தேவன். அப்படி காமிச்சிட்டா நம்முடைய இருதயத்தின் உடைய விஷயங்களை தேவன் வெளியெடுத்து காமிச்சிட்டா எப்படி இருக்குங்க? அப்படியே திரையில் ஓடுற மாதிரி ஓடுனா எப்படி இருக்கும்? யோசிச்சு பார்க்கலாம். நம்ம என்ன மனநிலையில் இருக்கிறோம் அப்படிங்கிறத தேவன் பார்க்குறாரு இல்லைங்க? ஸோ அன்புக்குரிய சகோதர சோர்களே, தேவனை நாம் எந்த விதத்திலும் பரீட்சை பார்த்துடக்கூடாது, கோபம் மூட்டிடக்கூடாதுங்கிறத நம்ம வந்து கவனிக்கிறோம். ஸோ இதை முடிச்சுட்டு நான் எபிரேயர் 4:10 சொல்றார், ஏனெனில் அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசித்தவன் தேவன் தம்முடைய கிரியைகளை முடித்து ஓய்ந்தது போல தானும் தன் கிரியைகளை முடித்து ஓய்ந்திருப்பான். ஸோ இந்த இளைப்பாறுதல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்றார். தேவன் தன்னுடைய கிரியைகளை முடிச்சு ஓய்ந்திருந்தது போல தானும் தன்னுடைய கிரியைகளை முடித்து ஓய்ந்திருப்பார். ஸோ தேவன் ஓய்ந்திருந்தார் அப்படின்னா அவர் எப்படி எதனால ஓய்வெடுத்தார் அப்படின்னா, அவருடைய எல்லா விஷயங்களையும் மேற்பார்வை செய்யும்படி தன்னுடைய ஒரே பேரான குமாரன் கிட்ட அவர் பொறுப்பை கொடுத்துட்டார். அதனால அவர் ஓய்ந்திருக்கிறார். ஸோ நம்மளும் அப்பேற்பட்ட ஒரு ஸ்லாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்காகத்தான் வந்திருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறதுக்காகத்தான். ஸோ நம்ம எப்படி ஒரு வாழ்க்கை வாழணும், அதான் சொல்றார். அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசித்தவன் அப்படின்னா இருதயத்தினுடைய இளைப்பாறுதல், விசுவாசத்தின் இளைப்பாறுதல், கிறிஸ்துவில் நிலைத்திருக்கும் எவராயினும் அவர் ஓய்வு நாளை கடைபிடிப்பவராய் இருக்கின்றார். ஸோ தம்முடைய கிரியைகளை அங்க தேவன் முடிச்சு ஓய்ந்திருந்தது போல. ஸோ கிரியைகள் அப்படிங்கிறது தேவன் மீட்பின் வேலையை கிறிஸ்துவுக்காக வச்சிருக்கிறார். ஸோ நேரடியான கிரியை மனிதனுடைய சிருஷ்டிப்பு தொடங்கி 7000 ஆண்டுகளாக. ஸோ மனிதன் ஒரு குற்றவாளியாக மாறிய போது தேவன் தம்முடைய சிருஷ்டிப்பின் வேலையிலிருந்து அவர் வந்து ஓய்ந்தார். ஸோ தம் திட்டத்தின் இறுதி மகிமை வாய்ந்த முடிவு குறித்த அந்த ஒரு நம்பிக்கையின் நிமித்தம் தேவன் தன் பூமிக்குரிய சிருஷ்டிகள் அனைத்தையும் ஆதி முதல் எந்த பிரமாணங்களின் கீழாக வச்சாரோ அந்த பிரமாணங்களின் செயல்பாட்டில் தலையிடுவதை அவர் தவிர்க்கின்றார். ஸோ மேசியாவிடமே முழு விஷயத்தையும் நிறைவேற்றும்படிக்கு விட்டுறார். எல்லாமே அங்கே யார்கிட்ட கொடுத்துட்டாருன்னா கர்த்தர்கிட்ட கொடுத்துட்டார். அதனால தேவன் நிம்மதியாக ஓய்வில் இருக்கிறார். ஸோ நியாய தீர்ப்பு செய்யும் அதிகாரம் முழுவதையும் குமாரனுக்கு தான் கொடுத்துருக்கார். ஸோ என் பிதா இதுவரைக்கும் கிரியை செய்து வருகிறார், ஸோ இப்போது நானும் கிரியை செய்து வருகிறேன். ஸோ தேவனுடைய இளைப்பாறுதலுக்கும் நம்முடைய நிஜமான விசுவாசத்தின் இளைப்பாறுதலுக்கும் இடையே தான் ஒற்றுமை உள்ளதே ஒழிய யூதருடைய ஓய்வு நாள் இளைப்பாறுதலுடன் அல்ல. ஸோ யூதருடைய அந்த ஒரு ஓய்வு நாளோட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சொல்றாரு பாருங்க. யூதருடைய ஓய்வு நாள் இளைப்பாறுதலுடன் அல்ல, ஓய்ந்தார் அப்படிங்கும்போது ஏதோ வேலை சுமையினால் சோர்வு ஏற்பட்டு அந்த சோர்விலிருந்து மீள்வதற்காக ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக இருந்துட்டார் அப்படிங்கிற மாதிரி நம்ம நினச்சிக்க வேண்டாம்னு சொல்றார். ஸோ சுயத்தை நீதிமானாக்கும் கிரியைகளை செய்வதற்கு முயற்சியாமல் அவன் ஓய்ந்திருப்பான் அப்படின்னு சொல்றார். ஸோ 7 நாட்களில் ஒரு நாளை நாம் விசேஷமாக எண்ணாதபடி அன்பின் பிரமாணம் நம் முழு நேரங்களையும் திருத்தி நடத்துதுன்னு சொல்றார். வாரத்தின் 7 நாட்களும் நாம் நம் முழு இருதயத்தோடும் ஆத்மாவோடும் சிந்தையோடும்
பலத்தோடும் தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டியவர்களாக இருக்கிறோம். 7 நாட்களிலும் நம்மில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறணும். ஏதோ ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வந்துட்டு சகோதர சகோதரிகளை நம்ம வந்து பார்த்துட்டு அன்பு கூறுவது போல நம்ம இருந்துடக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. அதே போல பாருங்க, அதோடு கூட இந்த 7 நாட்களிலும் அவன் ஓய்ந்திருக்க வேண்டும். தன் சொந்த அலுவல்களில் இருந்து ஓய்ந்து தேவ அன்பும் சமாதானமும் நம்முடைய இருதயங்களை தொடர்ந்து ஆளுகை செய்யும்படியாக விசுவாசத்தின் மூலம் கிறிஸ்துவின் வேலையை முடித்து நாமும் ஓய்ந்திருக்கணும். அப்படின்னா நம்ம ஓய்வில் இருக்கணும். அப்படின்னா நம்ம எந்த வேலைக்கும் போகாம எப்பவும் சப்ஜெக்ட் கேட்டுட்டு எப்பவும் நான் வந்து இந்த ஒரு சத்தியங்களை தியானிச்சுட்டே இருக்கிறதா அப்படின்னா எப்படி நம்ம இதை புரிந்து கொள்ளலாம்? எந்த வேலைக்கு போக வேண்டாமா அப்படின்னா அப்படியே இல்லை. ஸோ எந்த வேலையில் இருந்துட்டாலும் தேவனுடைய வேலையினுடைய சிந்தை இருக்கணும் நம்மளுக்கு. எந்த வேலையில் இருந்துட்டாலும் தேவனுடைய ஊழியத்தினுடைய அந்த ஒரு சிந்தை நம்ம ஒவ்வொருவருக்கும் இருக்கணும். நம்முடைய அர்ப்பணிப்பின் வாழ்க்கையை குறித்த கவனங்கள் நம்மளுக்கு இருக்கணும், உணர்வு இருக்கணும். தேவன் எதற்காக என்னை அழைச்சிருக்கிறார்? என்னுடைய அழைப்பு என்ன? இந்த அழைப்பினுடைய மேன்மை என்ன? இந்த அழைப்புக்கு நான் தகுதியானவனா? அதான் நம்ம முன்பே குறிப்பிட்டது போல பாருங்க, தாவீதினுடைய வாழ்க்கையை நம்ம கவனிக்கும் போது தாவீது கரவலாடு பின்னால தான் சுத்திட்டு இருந்தார், ஆடு மேய்ச்சிட்டு இருந்தார். அவரை கொண்டு அரசனா வச்சுட்டார். ஸோ அப்போ தாவீது என்னதான் நினைச்சிட்டார்? அப்படிதான் சொல்றேன், நான் அப்படிதான் இருந்தேன், ஆனால் என்னை கொண்டாந்து மேன்மையா வச்சிருக்கிறார் தேவன். ஸோ தேவன் அப்பேற்பட்ட ஒரு தேவனாகத்தான் இருக்கார். ஆனால் அதற்கு தேவன் என்ன விரும்பிட்டார்னு சொல்லிவிட்டோம்னா இருதயம், சுத்தமுள்ள இருதயம். ஸோ இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தாங்க தேவனை தரிசிக்க முடியும். ஸோ இருதய சுத்தம் தேவன் விரும்பக்கூடிய ஒரு முக்கியமான குணலட்சணம். அப்போ இருதய கடினம் தேவன் விரும்பாத குணலட்சணம். அந்த இருதயத்தில் தேவனுடைய அந்த ஒரு சித்தமும் தேவனுடைய சத்தியமும் தேவனுடைய நினைவுகளும் நம்ம கொண்டிருந்துட்டோம் அப்படின்னா அந்த இருதய கடினமாகட்டும், அந்த இருதயத்தில் இருக்கக்கூடிய அசுத்தங்களாகட்டும் நம்மளை விட்டு வெளியே போயிடும். ஸோ ஒருவன் எதனால் தன்னை சுத்தப்படுத்திக் கொள்ள முடியும்? தேவனுடைய வசனங்கள் மூலியமாகத்தான், இல்லைங்களா? ஸோ அவருடைய சத்தியங்கள் மூலியமாகத்தான் நம்மளை நாம் சுத்தப்படுத்திக் கொள்ள முடியும், நம்மளை நாம் பரிசுத்தப்படுத்திக் கொள்ள முடியும், நம்மளை தேவனுக்கு முன்பாக குறைவில்லாதவர்களாக நிறுத்த முடியும். ஸோ ஒரு அலர்ட்னஸ் எப்படி தான் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும்னா அவருடைய வசனங்கள் மூலியமா. ஸோ அவருடைய வசனங்கள் நம்மளுக்கு சொல்லும் பொழுது அந்த வசனங்களுக்கு நாம் என்ன பண்ணணும்னா கீழ்ப்படியணும். அப்படிங்கிறது தான் அந்த ஒரு பகுதியில் வந்து சொல்லி அவர் வந்து முடிக்கிறார். ஸோ இப்படி சொல்லி முடிச்சுட்டு அடுத்து தேவனுடைய இளைப்பாறுதலில் எப்படி இருந்தால் பிரவேசிக்க முடியும், எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழணும், யார்தான் தேவனுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிக்க முடியும், யார்தான் பிரவேசித்திருக்கிறாங்க அவருடைய இளைப்பாறுதலில். ஸோ அதுதான் அடுத்து பின்னால் வரக்கூடிய வசனங்களில் அடுத்த வாரம் நம்ம வந்து தொடர்ந்து தியானிக்கலாம். இன்றைய தினத்தில் தேவன் இப்படிப்பட்ட மகத்துவமான சத்தியங்களை நம்மளுக்கு பகிர்ந்து கொடுத்திருக்கிறார். ஸோ உணர்வுள்ள இருதயத்தோடு கேட்டு அந்த வார்த்தைகளை நாம் செவிசாய்த்து நம்முடைய மரண பரியந்தம் அந்த வார்த்தைகளை காத்து நடக்க தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதித்து கொடுப்பாராக. பொறுமையோடு கேட்ட நம் அனைவரையும் தேவன் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென்.